வணக்கம். வருகின்ற 12ஆம் தேதி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் ஆச்சிப்பட்டியில் தென்னை கடலாக இருக்கக்கூடிய பொள்ளாச்சி அன்னைக்கு மக்கள் கடலாக மக்கள் வெள்ளமாக காட்சியளிக்கப் போகிறது. சரியாக 4 மணிக்கு தொடங்கி 7 மணி 7:30 மணிக்குள்ளே இந்த போதை விழிப்புணர்வு மாநாடானது, போதையில்லா தமிழகம் இந்த விழிப்புணர்வு மாநாடானது முடிவடைய இருக்கிறது. இதுக்கு நிறைய இடத்துல என்ட்ரி பாஸ் கொடுத்துட்ருக்கோம். சில பேர் என்ட்ரி இல்லாமல் பாஸ் இல்லாமல் வர முடியுமான்னு கேட்குறாங்க. பாஸ் இல்லாமையும் எல்லோரும் வரலாம், அதில் ஒன்றும் தடைகள் எல்லாம் இல்லை. பாஸ் இல்லாமல் நம்ம எல்லோரும் மக்கள் கலந்துக்கலாம். இங்கே போதைக்கு எதிரான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநாடு. ரொம்ப நாள் கழித்து அண்ணாமலை அண்ணன் அவர்கள் பொதுவெளியில் பப்ளிக் மீட்டிங்கில் பேசுறதுக்கு வராரு. மழையெல்லாம் வந்தால் கூட நாம் எந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள்லாம் செய்திருக்கிறோம். நல்ல பார்க்கிங்க்கு ஒரு 35 ஏக்கரில் பார்க்கிங்க்கு ஏற்பாடு செய்திருக்கோம். அதனால் வாகனம் நிப்பாட்டதுக்கு எங்கே நிகழ்ச்சி நடக்குதோ நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ரொம்ப அருகாமலேயே பார்க்கிங் வசதி இருக்குது. நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு பின்னாடியே இருக்குது, நேர் எடுத்த மாதிரியே இருக்குது. பொள்ளாச்சியை பிரதிபலிக்கும் வண்ணமாக மிகப்பெரிய பொள்ளாச்சியோடைய முன்னாடியான அலங்காரம் இருக்குது. இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள், கல்லூரி மாணவிகள், டாக்டர், ஸ்பெஷலைஸ்டான டாக்டர்கள், நாம் சைக்காட்ரிஸ்ட் இவங்கெல்லாம் பேசுகிறதுக்காக இருக்காங்க. கல்லூரி மாணவர்கள், நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவர்கள் இதில் கலந்துக்கிறதுக்காக இருக்காங்க. கலந்துக்கிட்டு போதை இல்லாத கல்லூரியை உருவாக்க வேண்டும் என்று இருக்காங்க. இங்கே ஒரு பெரிய அளவில் பள்ளி மாணவர்கள் வரைந்த ஓவிய கண்காட்சியெல்லாம் வைக்கிறோம். சைக்காட்ரிக்டோட கவுன்சிலிங் சென்டர்ஸ்லாம் வைக்கிறோம். யாராச்சும் இதில் விடுபடணுன்னா எப்படி விடுபடணும் என்னென்னு தொடர்புக்கு வைக்கிறோம். ஃபயர் சர்வீஸ், மெடிக்கல் ஆம்புலன்ஸு, அதனால் சிசிடிவி கேமரா பொருட்பட்ட ஒரு பாதுகாப்பான தண்ணீர் வசதி, கழிப்பறை வசதியெல்லாம் செய்யப்பட்டு ரொம்ப அட்டகாசமாக ஏற்பாடு செய்திருக்கோம். இது நிச்சயமாக இந்த போதை விழிப்புணர்வு இந்த மாநாடானது நிச்சயமாக இந்த பகுதியில் தமிழகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வண்ணமாக இருக்கும். அனைவரும் அலைகடன் என அன்புடன் வாரீர் வாரீர் என அன்புடன் அழைக்கிறோம்.